படிக்கிறது ஜாலியாக படிங்க. ரொம்ப ஐயோ ஏன்டா இதை படிக்கணும் அப்படின்னு நினச்சி படிக்காதீங்க. மேக்ஸிமம் குரூப் ஸ்டடி முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கிறப்ப ரொம்ப ஜாலியாக படிக்கலாம். நிறைய ஷார்ட்கட் போட்டு படிங்க. ஆனால் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் புரியாமல் எதையுமே படிக்கக்கூடாது. சயின்ஸ் எல்லாமே லைஃபோட ரிலேட் பண்ணி படிங்க. அந்தந்த வீக் டெஸ்ட்டு போர்ஷன் தான் என்னோடய டார்கெட்டாக நான் வச்சுப்பேன். இந்த வீக் என்ன டெஸ்ட்டு, டிஎன்பிசி எக்ஸாம் எப்போ வேணால் வரட்டும், அது வருது வராமல் போகுது, அது பிரச்சனை இல்லை. நம்ம அதுக்கு ரெடியாக இருக்கோமா அப்படின்னு தான். இந்த வீக்கான டெஸ்ட்டு தான் என்னோடய டிஎன்பிசியாக நான் நினைப்பேன். இந்த வீக்கு டெஸ்ட்டில் நான் தான் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னு அந்த வீக் ஃபுல்லாகவே நான் அதை தான் யோசிச்சிட்டே இருப்பேன். அதை டார்கெட் பண்ணி தான் நான் படிப்பேன். அதே மாதிரியே ஃபஸ்ட் மார்க் எடுப்பேன். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தேன் என் பேரண்ட்ஸ்க்கு நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணுறேன். எனக்கு எல்லா சுச்சுவேஷன்லேயும் நீ படி அப்படின்னு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பேரண்ட்ஸோட ஆசையை நிறைவேற்றுங்க. அடுத்த வருஷம் நீங்கள் எல்லாருமே சக்ஸஸ் ஆகிட்டு ஒரு அரசு அதிகாரியாக இங்கே பேசணும்னு என்னோடய வாழ்த்துக்கள். போன வருஷம் நான் நினச்சேன் அடுத்த வருஷம் நான் சக்ஸஸ் பண்ணிட்டு தான் பேசணும். ஃபஸ்ட் டைம் இவ்வளோ க்ரௌடு முன்னாடி நான் இன்றைக்கி தான் பேசுகிறேன். வேலை வாங்கிட்டு தான் பேசணும்னு இருந்தேன். அதே மாதிரியே வாங்கிட்டு பேசுகிறேன். உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் கண்டிப்பாக நீங்களும் பேசணும். தேங்க்யூ ஸோ மச்.